ஏன்பா லைஃப் எப்படி இருக்குல்ல, ஒரு சில பேருக்கு நிறைய இருக்கு, ஆமா, ஆனா ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே இல்ல. நிறைய இருக்கிறவங்க ஆட்டமான ஆட்டம் ஆடுவாங்க, எல்லாம் இருக்குன்ட்டு. ஒண்ணுமே இல்லாதவங்க ஒண்ணுமே இல்லைன்னு வாடி போய் இருப்பாங்க. இதுல என்னன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படியே இருக்க போறது இல்லை. எப்படியாவது ஒரு நாள் அவங்க மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே இருக்கிறவங்க அப்படியே இருந்துட போறதும் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில தவறி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில சமமா அளவா ஒரு லைஃப் இருந்தா நல்லா இருக்கும்ல. சூப்பரா சொன்ன. பைபிள் அதுக்காக ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க. அழகான வசனம் இல்ல? அழகான வசனம் அப்படின்னு சொல்றதை விட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேயர் பா. வணக்கங்க. நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் பொழுது நம்ம ஆடவும் கூடாது. கர்த்தரை நம்ம மறுதலிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நீங்க வாடவும் கூடாது, திருடி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கவும் கூடாது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில என்னுடைய படிய எனக்கு அளந்து போஷிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. ஆடவும் வேணாம், வாடவும் வேணாம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடினீங்கன்னா ஆண்டவர் போதுமானவரா உங்களை போஷிக்கிறவரா இருப்பார். Have a nice day. God bless you.